இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு ரெண்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி எதுவும் ஊற வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி உப்பு ரெண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக காஞ்ச மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இதில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு மாவு பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்த பிறகு ஆற வச்சலாம். இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு ரெண்டை சூப்பராக ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.